அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வீடு வலிக்கிறது, அதாவது வீடு சாணி போட்டு மொழுகிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இது சாணி வலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. சில ஊரில் வந்து வீடு மொழுகிறதுன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ஒரு வீட்டில் விசேஷம், பொங்கல், பண்டிகைனாவே பெண்களுக்கு முதல் வேலை பார்த்தீங்கன்னா சாணம் போட்டு வீடை வலிக்கிறது தாங்க. ஒரு சாதாரண சின்ன வீடாக இருந்தாலும் சரி, பெரிய பங்களாவாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாணம் போட்டு வீடு வந்து வலித்து ஒரு மாவில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் கோலம் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து லட்சணமாகவும் இருக்குது, மங்களகரமாகவும் இருக்குது. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிருமி நாசினியும் கூட சொல்லலாம். வீட்டுக்கு இருக்கிற வெளியில் இருக்கிற கிருமியெல்லாம் வீட்டுக்குள்ள வராது இருக்கிறதுக்காக அந்த காலத்தில் வந்து வெறும் சாணி போட்டு வந்து வாசல் வலிப்பாங்க. இப்போ வந்து அந்த சாணி போட்டால் சீக்கிரம் அழிஞ்சிரு அப்படிங்கிறக்காக கூடவே வந்து இப்போ அந்த பவுட்ரு வந்து போட்டு நம்ம கலருக்காக பவுட்ரு போட்டு கோபி பவுடர்னு சொல்லுவாங்க, அதை போட்டு வந்து நம்ம வாசலை வந்து வலிக்க போகிறோங்க. பார்த்தீங்கன்னா சாணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நான் ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் சாணி வந்து போட்டு கலக்கிக்கலாம். ஒரு பக்கெட்டில் சாணி கரைச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டோம்னா திப்பியெல்லாம் கீழே இறங்கிடுங்க. மேலே வந்து சாணி பால் மட்டும் இருக்குது. அந்த சாணி பாலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வலிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சாணி கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் எடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கிடைக்கி கோபி பவுடர்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சாணி கூட கலந்து வலிக்கிறப்போ நல்லா எல்லோவாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வாசலில் வந்து அந்த எல்லோ கலர் அழியாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ இது இந்த ஒரு பக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்க போகிறேங்க. அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு வந்து வாசல் அப்படியே இருக்குது. இந்த 1/4 கிலோ பாக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. இதையும் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம கலந்து அப்படியே வச்சிட்டோம்னா நல்ல நேரம் கூடி வந்துடுங்க. இதை கலந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இது கலந்துக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்து கலந்துக்குங்க. ஒரு மக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம சாணி பால் கொடுத்து இது சேர்த்திக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம சாணி பால் சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டாயிருங்க. பார்த்தீங்கன்னா சாணி கலந்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம சாணி பாலை மட்டும் நம்ம எடுத்து இன்னொரு பக்கெட்டில் ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அடிவண்டல் சக்கைங்கிறது அப்படியே கீழே தங்கிடும். நம்மளுக்கு வந்து வலிக்கிறப்போ ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குது, முழங்கும் பரவாது. காற்றடிச்சா பார்த்தீங்கன்னா இன்னும் வீடு ஃபுல்லாக முழங்கு வரும். அந்த இது மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து முழங்கு பரவாது. இல்லை நம்ம வந்து சாணி பால் கூட வந்து பவுடர் கலக்கிறப்ப நல்ல நேரமாக இருக்குது. இந்த சாணி நம்ம கரைச்சங்களா அது கூட இது பண்ணுறப்ப சக்கையும் சேர்ந்து அந்த கலர் பவுடர் வந்து உறிஞ்சிடும். நம்மளுக்கு நல்ல நேரம் கிடைக்காது. பார்த்திங்கன்னா நான் சாணி பாலெல்லாம் மேலே எடுத்துட்டேன். கீழே பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு அடிவண்டல். இது கூட நம்ம பவுடரை கலந்தோம்னா இந்த சக்கையே நிறைய கலர் உறிஞ்சிடும், நம்மளுக்கு நேரம் கிடைக்காது. அதனால சாணி பாலை நம்ம தனியாக எடுத்துட்டு அது கூட வந்து நம்ம பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கலரை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணி பால் கூட கலந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாசலுக்கு எந்த அளவுக்கு நிறம் தேவையோ அந்தளவுக்கு நம்ம கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சாணி கரைச்சி பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து சாணி வந்து வலிக்க ஆரம்பிச்சிடலாம். வீட்டை வந்து வாசலை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நம்ம உள்ளே வலித்து கை விரல் வச்சு வலிக்கிறாப்புல இருந்தாலும் வலிச்சிக்கலாம். இல்லை வெளி வாசல் தான் அப்படின்னா நம்ம சீவக்கட்டையை வச்சு நம்ம அடிக்கிறனால அடிச்சுக்கலாங்க. இப்போ வாங்க எப்படி வலிக்கிறதுன்னு பார்க்கலாம். வலிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரத்தில் கரை கட்டி விட்டு வலிச்சிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்குது. ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது வெளிவாசல் வலிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து நம்ம சீவக்கட்டையில் தான் இன்றைக்கி நான் வந்து சீமார் வச்சு அடிக்க போகிறேன். ஆனால் வந்து ஓரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம துணி வச்சு வலிச்சிட்டோம்னா கொஞ்சம் செவுத்துலலாம் படாது. அதுக்கப்புறம் நம்ம சீமார் வச்சு நல்லா அடிச்சுக்கலாங்க இடையிலலாம்.
நம்ம சீமார் வச்சு அடிக்கிறத விட இந்த மாதிரி துணி வச்சு வலிக்கிற பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து லேயர் லேயராக ரொம்ப அழகாக இருக்குங்க வீட்டு வாசலில். நம்ம ஒவ்வொரு தடவை சாணி பக்கெட்டில் விட்டு சாணி தண்ணி எடுக்கிற பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டு எடுக்கணுங்க. இல்லைன்னா அந்த சாணி நம்ம போட்ட கலர் வந்து கீழே தங்கிடும். நம்ம கையில் துணி வச்சு வலிக்கிற பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம விரல் வச்சு வலிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து நல்லா சேவு கட்டை வச்சு நம்ம அடிச்சு விட்டுக்கலாங்க. வீடு வாசல் கூட்டுற சேவு கட்டையை வச்சு நல்லா ஒரு துளி கேப் இல்லாமல் அடிச்சு விட்டாலும் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குங்க. எல்லா கிராமங்களிலும் சரி கிராமம் சேர்ந்த வீடுகளும் சரி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்தோடனே முதல் வேலை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே சாணம் தெளித்து மாக்கோலம் போடுறதாங்க. அப்படி சாணம் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து வெறுந்தண்ணி மட்டும் வாசலில் தெளிக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக மஞ்சளைனாலும் தெளித்து தான் நம்ம வந்து வாசல் தெளிக்கணும். அப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே கிருமியும் வராது, மகாலட்சுமியோட அருளும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா போகி பண்டிகை, வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வாசலும் வந்து வலிச்சாச்சுங்க. அடுத்ததாக காப்பு கட்டுறதாங்க. நம்ம வீட்டுக்கு வெளியில் உள்ள சாமி ரூம், சமையல் ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பு கட்ட போகிறாங்க. வேப்பிலை, ஆவாரம்பூ, பூளைப்பூ சேர்த்து இந்த மூணையும் வச்சு தான் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து காப்பு கட்ட போகிறோங்க. காப்பு கட்டிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சங்கராந்திக்கு வந்து சாப்பாடு செஞ்சு படைக்கலாங்க. சாதம் அது வந்து ஒன்று அரிசியும் பருப்பு செய்வாங்க, இல்லைன்னா வெறும் சாதம் செய்வாங்க. அரிசியும் பருப்போ இல்லை வெறும் சாதமோ எது செஞ்சாலும் கூட வந்து அவரைக்காயோ இல்லை அரசாணிக்காய் பொரியலோ செஞ்சு சாமிக்கு வந்து படைப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சங்கராந்தி சாமிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசியும் பருப்பும் அவரைக்காய் பொரியலும் செஞ்சு வச்சுருக்குறாங்க படையில். அடுத்து நான் பார்த்திங்கன்னா தை ஒன்றுங்க. காலையிலேயே நேரத்தில் இருந்துச்சு, கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வெளி வாசல்லையும் சரி உள் வாசல்லையும் சரி கலர் பொடி போட்டு நல்லா கலர் கொடுத்து கோலம் போட்டாச்சுங்க. 6 to 7 பார்த்திங்கன்னா நல்ல நேரமாக இருந்ததுனால அந்த டைம்லேயே நம்ம பொங்கல் வச்சுக்கலான்ட்டு அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சாச்சுங்க. சக்கரை பொங்கல் தான் வச்சேங்க. பொங்கலும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக பொங்கிடுச்சுங்க. அடுத்தது நம்ம 9:30க்கு தான் டைம் வந்து சாமி கும்பிட்றதுக்கு நல்ல நேரமாக இருந்ததுனால அதுக்குள்ளே நம்ம மாட்டையும் கழுவி விட்டுடலான்ட்டு மாட்டையும் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா சூரிய பொங்கல் கூடயே நாங்கள் மாட்டுக்கும் படையல் வச்சு அந்த அன்றைக்கே சாமி கும்பிட்டு விட்டுருவாங்க. தை ஒன்று அன்றைக்கே பார்த்திங்கன்னா சூரியனுக்கும் நம்ம நன்றி சொல்லிவிட்டு பொங்கலையும் வச்சு சாமி கும்பிட்டு கையோடு நம்ம மாட்டையும் குளிப்பாட்டி சாமி கும்பிட்டு படையல் வச்சாச்சுங்க. மாட்டுக்கும் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு திண்ணீர், சந்தனம், குங்குமம்லாம் வச்சு தீவிராதனையும் காமிச்சுங்க. படையலும் கொடுத்தாச்சுங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த 2 நாள் பொங்கலை பார்த்திங்கன்னா நம்ம ஒரே நாளில் செஞ்சுட்டோங்க. 2 நாள் பொங்கலையும் நம்ம எப்போவுமே ஒரே நாளில் கும்பிட்டு நாங்கள் முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.
சீனோட கடை வச்சுருந்தேன். இப்போ அது அப்படியே ஒன்று போட்டு வச்சுருக்கு விலையிலேயே. அது அதான் காலம் ஒருக்கெல்லாம் ஒன்றா கலக்கி நாட்டுக்காரனுக்கு வந்து நாட்டுக்கு வந்து ini biji. Itu எடுக்க போறது இந்த மாதிரி இருக்கு. அப்படியே திருப்பி மாட்டுக்கு வச்சு மாட்டு காடி மாட்டுக்கு தண்ணீர் போட்டு மாட்டுக்கு காய்ச்சது அதை தண்ணீர் மேலே போட்டு நோட்டு காட்டி அப்படியே தண்ணீர் மேலே ஒவ்வொரு எடுத்து போடுங்க. ஏசி இப்போ நல்லா பண்ணுறாங்க. ஏற்கனவே மாட்டுக்கு இருக்காங்க. அப்படி கையில் மாட்டுக்கு அப்படி சொல்கிறாங்க.
இது அது உங்களுக்கு வேறு ஓட்டு நம்ம போய் ஓட்டு வச்சு போயிருக்கோம் அது வேறு சாப்பிட்டு அது வந்து நேரத்து இது சண்டை போட்டு ஒன்றுக்கு இது ஒரே வேறு தான் நாட்டு போகுது வச்சு போட்டு கையை வைக்க கூட பறிச்சுக்கி போடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்.